அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருநீற்று புதனன்று இதய தூய்மை என்னும் சிந்தனையில் நமது ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம். அதற்கான ஒரு சிறு தியான சிந்தனையோடு இதோ உங்களுக்காக. இதய தூய்மை தவக்காலத்தின் நுழைவாயில் திருநீற்று புதன் நமது நெற்றியில் சாம்பல் பூசினாலும் கடவுள் தம் இதயத்தையே உற்று நோக்குகிறார். வெள்ளி வேடமாக சாக்கு உடைகளை தாண்டி உள்ளத்தின் ஆழத்தில் இறைவனை சந்திப்பதே இந்த தவக்காலத்தின் உண்மையான நோக்கம். உள்ளத்தின் ஒளி. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். மத்தேயு 5:8. இதயத்தில் உள்ள கசப்புணர்வுகளையும் பாவக்கரைகளையும் அகற்றுவதே உண்மையான நோன்பு. பகிர்வின் தூய்மை. தர்மம் செய்யும்போது வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். புகழுக்காக அன்றி அன்பிற்காக செய்யும் செயலே இதயத்தை தூய்மைப்படுத்தும். ஜெபத்தின் மேன்மை. அறையின் கதவை மூடிக்கொண்டு உள்ளே இருப்பவரை நோக்கி ஜெபிப்போம். நமது உள்ளத்தை அறிந்த தந்தை நமக்கு அருள்வார். மன்னிப்பின் மகத்துவம். மற்றவர்களை இதயபூர்வமாக மன்னிக்கும் போதுதான் நம் இதயம் கடவுள் தங்கும் ஆலயமாக மாறும். கடவுளை, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பித்தருளும். திருப்பாடல் 51:10. இந்த தவ காலத்தில் ஆடைகளை கிழித்து கொள்வதற்கு பதிலாக இதயங்களை இறைவனிடம் திறந்து கொடுத்து அவரது தூய அன்பால் மறுவுரு பெறுவோம்.